அண்ணன் அண்ணாமலை படத்தின் கதை ஆசிரியர் அவர்களுக்கும், சென்ற அண்ணன் லேகா தலிகான் சார் அவர்களுக்கும், அமர்ந்திருக்கும் அண்ணன் பிரபாகரன் சார் அவர்களுக்கும், மற்றும் உள்ள என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், மூத்த திரைப்பட கலைஞர்களாக இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அத்தனைக்கும் ஆசைப்படு என்பது போல அத்தனை பேருக்கும் அவார்டு என்றார்கள். மிக ஆர்வமாக வந்துவிட்டேன். எனக்கும் இருந்தது எண்ணற்ற நாட்களில் இந்த கேள்வி. படப்பிடிப்பில் சுட சுட தோசை போட்டு கொடுக்கும் அந்த மெஸ் கலைஞன், சமையல் கலைஞன், அவர்களுக்கெல்லாம் ஏன் அவார்டுகள் கொடுப்பதில்லை, விழாக்களில் கூட இடம் கொடுப்பதில்லை என்ற கேள்வி எனக்குள் நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருந்தது. 24 கிராஃப்டில் அவர்களும் தானே இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தேன். சண்முக சுந்தர சார் இதெல்லாம் கேட்கணும். இப்பொழுது இவர்கள் சொல்கிறார்கள் 36 விருதுகள் என்று. அத்தனை பேருக்கும் விருது, 36 விருது. அப்ப 24 கிராஃப்டுக்கு தாண்டி இன்னும் ஒரு 12 கிராஃப்ட் இருக்கா நமக்கு தெரியாமையே அப்படிங்கிற ஒரு கேள்வி மறுபடியும் எழுந்தது. சரி, அதையெல்லாம் இணைத்து மறுபடியும் கொண்டு வந்து விடலாம். சண்முக சுந்தர் சார் யோசிக்கிறாரு. மிகுந்த சந்தோஷம். இந்த மேடம் மேக்ஸ் 2024 ஷார்ட் ஃபிலிம் அவார்டுக்காக ட்ரீம்ஸ் மீடியாங்கிற நிறுவனத்தை நாம் இன்னைக்கு அறிமுகப்படுத்த இங்கே வந்திருக்கோம். உங்களுடைய அழைப்புக்கு மிகுந்த நன்றி. யாம் பெற்ற சினிமா பெருக இவ்வையகம் அப்படிங்கிற ஒரு சிறு குரல் எப்பொழுதுமே என் மனசுக்குள்ள ஒலித்து கொண்டிருக்கும். அதுதான் என்னுடைய திருக்குறள் கூட. நமக்கு கிடைச்ச சினிமா எல்லாருக்கும் கிடைக்கட்டும், நாம பெற்ற இந்த சினிமாவின் வளர்ச்சி எல்லோரும் பெறட்டும் அப்படிங்கிறத நான் எப்பொழுதுமே கனவுல கூட தூக்கத்துல கூட செய்வேன். அப்படி இங்க எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுனால நான் ரொம்ப தூரத்துல இருந்தேன். எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு வர்ற ஒரு ஃபங்க்ஷன் நீங்க வந்து சொல்லணும் சார்னு சொன்னதுனால ரொம்ப பொறுப்போட இரவோட உடனே வந்துட்டேன் ஊர்ல இருந்து. ஷார்ட் ஃபிலிம்னா ஹைக்கூ கவிதை அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை சொன்னாங்க அகிலா. புரிஞ்சிருச்சான்னு வேற கேட்டாங்க. இதையே இன்னும் கொஞ்சம் அழகா நான் ரொம்ப முன்னாடியே படிச்சிருக்கேன். இது எல்லாருக்கும் புரியும். குளத்தில் சிறுநீர் கழிக்கும் சிறுவன் வானத்தையே அசைக்கிறான். இதுதான் ஹைக்கூ. விஷுவலேஷனோட அது தெரியும். குளத்தில் சிறுநீர் கழிக்கும் சிறுவன் வானத்தையே அசைக்கிறான். கடல் சின்னது, வானம் ரொம்ப பெருசு. எங்க அவங்க காண, கடல் பூமியில் இருக்குது, வானம் அந்த பூமியை மாதிரி எவ்வளவோ பூமிகளையும் கிரகங்களையும் வச்சிட்டு இருக்கு. தலைக்கணம் இருந்தால் அழிந்து போவாய், உதாரணம் தீக்குச்சி. இதெல்லாமே அந்த நீண்ட நெடுங்காலத்திற்கு முன்பே இவைகள் எல்லாம் 35 வருஷத்துக்கு முன்னாலேயே. அப்ப ஏதாவது ஒரு நல்ல கருத்து எழுதிட்டு ஒரு சீன பழமொழி என்று சொல்லி விடுவார்கள். ஏன்னா தமிழ்நாட்டு பழமொழினா யாரும் படிக்க மாட்டாங்க. சீன கவிஞர் எழுதியது என்று நம்மூர் கவிஞர்களே எழுதி போட்டு அந்த மாதிரி காலத்துல வந்தது இதெல்லாம். உதாரணம் தலைக்கணம் இருந்து போனால் அழிந்து போவாய், உதாரணம் தீக்குச்சிங்கிறது ஆர்சி சம்பத் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், திரைப்பட துறையிலும் ஈடுபட்டவர். குமுதங்கள்ல எழுதுவார் ஆர்சி சம்பத்னு. இப்பொழுது அவர் இல்லை என்று நான் உணர்கிறேன். 90க்கு முன்னாடி 89களில் அவரோடு எனக்கு பழக்கப்பட்டது. அப்பொழுது அவர் சொன்ன கவிதை இது, அவருடைய கவிதை. லிங்குசாமி சார் கூட மிக அருமையாக ஒரு பிரமாதமான ஹைக்கூ கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்கிறார். நிறைய நல்ல கவிதைகள் அதற்குள் இருக்கிறது. புல்நுனியில் பனித்துளி செல்ஃபி எடுத்துக் கொள்ளுகிறது மரம் அப்படின்னு. புல்நுனியில் இருக்கிற பனியில மரத்தோட அந்த பிம்பம் உழுவுது, அதனால மரம் செல்ஃபி எடுத்துக்குது அப்படின்னு. எவ்வளவு தடம் பதித்தாலும் அடுத்த அலைவரைதான் அப்படின்னாரு. மிகப்பெரிய கவிதை இது, சாதாரண கவிதை இல்லை.
எவ்வளவு சாதனைகள் நாம் பண்ணியிருந்தாலும் ஒரு சின்ன அலைக்கு அப்புறம் அந்த சாதனை சினிமாவில் காணாமல் போயிடும், அடுத்த சாதனை வந்துவிடும். அதனால் நம்ம தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு கூட மிக சிறந்த நாள். சிறுமலை, ஒரு ரயில், 2 மனிதர்கள், ஒரு ஸ்வெட்டர், அதில் ஒரு சின்ன தாமரை, காதல் கோட்டை 28வது வருடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் தொடர்ந்து இன்றைக்கு அது வெளியான நாள். எல்லாரும் நிறைய அதை பதிவிட்டு கொண்டே இருக்கிறார்கள். எனக்கும் வந்தது. ஒரு திரைப்படம், ஒரு சரியான திரைப்படத்தை மக்கள் மறக்க விரும்புறதில்லை. அது தமிழில் காதல் கோட்டையாக இருந்தாலும் சரி, ஆங்கிலத்தில் டைட்டானிக்காக இருந்தாலும் சரி, நிறைய ஆங்கில படங்கள் பற்றிய சிறந்த பேச்சை அண்ணன் சண்முக சுந்தரம் நமக்கு கொடுப்பாரு. நான் இன்னைக்கு இங்கே வந்ததே அவருடைய பேச்சை நம்ம இன்னைக்கு எப்படியாவது கேட்டுடணும் அப்படின்னு தான். அவருடைய பேச்சுக்காகவும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து, இந்த ஷார்ட் ஃபிலிம் அவார்டை நீங்கள் மிக அழகாக சிறப்பாக பண்ணுங்க. நிறைய நண்பர்களை இளைஞர்கள்ட்ட கொண்டு சேர்த்து எல்லோருக்கும் விருது என்கிற அந்த மணியான கருத்தை 36 கலைஞர்கள் இருக்கிறார்கள் இதற்குள், அவ்வளோ பேருக்கும் அவார்டு கொடுப்போங்கிறது ஒரு முதல் முறையாக நடக்கிற ஒரு விஷயம். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அரசாங்க விருதுகள் கூட எனக்கு தெரிஞ்சு காஸ்டியூம்க்கு அப்புறம் எதுவும் கிடைக்கல. அந்த காஸ்டியூமர் மாசான அண்ணன் கூட இந்த காதல் கோட்டைக்காக வாங்கின விருதை வாங்கியிருக்கிறார் இன்றைய அந்த ஞாபகப்படுத்துகிற அந்த படத்தில். அதற்கப்புறம் அவர் எந்த விருதும் வாங்கலை. தேசிய விருதுகளில் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிறகு நின்று போயிருக்கிறது. விருதுகள் வழங்கும் வழக்கங்கள் நாம் பார்க்கல. நீங்கள் அந்த விருதுகளை 36 விருதுகளை வழங்குவதற்கான படங்களை தயார் செய்யுங்கள், இளைஞர்களை தயார் செய்யுங்கள், அந்த படங்களை திரையிடுங்கள், நாங்களும் கண்டுகளிக்கிறோம். அந்த விருது விழாவிற்கு எங்களை அழையுங்கள். நாங்கள் விடாமல் கைதட்டி கொண்டே இருக்கிறோம். கேட்டு வாங்கவல்ல, கேட்காமலே எல்லோருக்கும் விருது எனக்கும் பிடித்திருக்கிறது. வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அன்புடன் ராஜகுமாரன். வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் நம்பிக்கையும் பெருமையும் சேர்க்கும் விதமாக என்னுடைய குருநாதர் தென்னகத்தின் ராஜ் கபூர் பாக்கியராஜ் சார் அவர்கள் ஒரு பலத்த கைத்தறல் கொடுக்கணும். எனக்கு முன்னாடி பேசின அனைவருக்கும், அவங்க சண்முக சுந்தரம் வந்திருக்காரு, நம்ம கலைமாமணி பிரபாகர் சார், தயாரிப்பாளர் ஏற்க ராஜராஜா, வரலட்சுமி மேடம், கேமராமேன் ஆதி உட்பட எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு அதுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வின் பண்ண போகிறவங்களையும் அவங்களையும் பாராட்டுறதுக்கு எங்கள் டைரக்டர் வந்திருக்காரு, எல்லாம் வந்திருக்காங்க. இதில் நமக்கு ப்ரைஸ் கிடைக்காம போயிடும், நம்ம செலக்ட் ஆகாமல் போயிடும்ன்றவங்களுக்காக நான் ஒரு நிமிஷம் பேசலான் இருக்கேன். ஒரு கவிதை போட்டியில் மகாகவி பாரதியார் கலந்துக்கிட்டார். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அவருக்கு செகண்ட் ப்ரைஸ் தான் கொடுத்தாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கோ கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஆனால் இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் 2வது பரிசு வாங்கின மகாகவி பாரதியார் தான் நமக்கு தெரியுது. முதல் பரிசு வாங்கினவர் யாரோ ஒருத்தர், அவர் யாருன்னு நமக்கு தெரியல. ஏன் சொல்கிறேன்னா, அது மட்டுமே நம்மளுடைய அடையாளம் யாரும் முடிவு எடுத்துட வேண்டாம். சில இடத்துல கிடைக்கும், அதோட தொடர் முயற்சி அடுத்த இடத்துல கிடைக்கும். ஒரு தடவை சார்லி சாப்ளின் அவருடைய 3வது மனைவி ஓனா அவங்களோட ஒவ்வொரு நாடாக சுற்றுப்பயணம் வரும்போது ஒரு இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட பேனர் சார்லி சாப்ளின் வச்சுருந்தாங்க ஒரு கண்ட்ரியில். சார்லி சாப்ளினுக்கு ஆச்சரியமாயிடுச்சு, இன்னும் இவ்வளோ பேனர் நமக்கு வச்சுருக்காங்களேன்னு. உடனே அவங்க ஒய்ஃப் அவரை கேட்டாங்க, என்னங்க இங்கே வர்றது, நீங்கள் நான் கூடவே இருக்கிறேன், எனக்கே தெரியல, எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா? இல்லை, நான் யாருக்கும் சொல்லலையேன்னு. இன்னும் சொல்ல போனால் சார்லி சாப்ளின் அடையாளம் தெரிஞ்சிக்க முடியாத மாதிரி தான் இருந்தார். என்ன விஷயம்னு பார்த்தா, கலைவாணர் அரங்கம் மாதிரி அங்கே ஒரு பெரிய அரங்கம். இங்கே எப்படி உங்களில் யார் அடுத்த பிரபுதேவாங்கிற மாதிரி யார் அடுத்த சார்லி சாப்ளின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ அந்த கண்ட்ரியில் நடக்குது. அதுக்காக எல்லா இடத்துலையும் சார்லி சாப்ளினுடைய படங்கள் வச்சுருக்காங்க. உடனே சார்லி சாப்ளினுக்கு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு, நமக்கு இவ்வளோ இதெல்லாம் வச்சுருக்காங்களேன்ட்டு. உடனே அவருடைய ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, புரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு, வாங்க நம்மளும் அங்கே போகலாம் அப்படின்ட்டு மக்களோட மக்களாக சார்லி சாப்ளின் தன்னோட ஒய்ஃபோட அந்த நிகழ்ச்சிக்கு வந்துடுறார்.
அங்கே வந்தால் அங்கே ஏகப்பட்ட பேர் சார்லி சாப்ளின் ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாருமே அந்த ஷோ பண்ணுறதுக்காக எல்லாருமே வந்து என்ட்ரி போட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் உண்மையான சார்லி சாப்ளின் அந்த நிகழ்ச்சியாளர் எல்லார்கிட்ட போயிட்டு அதே மாதிரி நான் ஐ எம் சார்லி சாப்ளின் அப்படின்னு கரெக்ட் இதே மாதிரி போய் ஸ்டேஜில் பண்ணி நம்பிச்சிடுறாங்க அவரை. அவர் தான் உண்மையான சார்லி சாப்ளின். அவருக்கு எப்படி புரிய வைக்கிறது தெரியல. திருப்பி மறுபடியும் போயிட்டு அந்த ஸ்டைல்லே போயிட்டு ஐ எம் ரியலி சார்லி சாப்ளின், ஓ எக்ஸலண்ட் போ அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க. திரும்பி பார்த்தா அவங்க ஒய்ஃபை சிரிச்சுட்டு சரி போ அப்படின்னுறாங்க. இதில் என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா எல்லாரோடும் சேர்ந்து அந்த லைனில் வந்து அவரும் சார்லி சாப்ளின் மாதிரியே நடிச்சு காமிச்சாரு. அவருக்கு 3வது பரிசு கொடுத்துட்டாங்க. அந்த ஜூரியஸை நான் தப்பு சொல்லல, நடந்த விஷயம் அது. இந்த ஃபெஸ்டிவல்ஸு, ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸு, ஷார்ட் ஃபிலிம்ஸு இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய அளவில் வருது அப்படின்னா சண்முக சுந்தர் சாருக்கு தெரியும். நிறைய விஷயம் அவரோட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து முசோலினி தான் உலக திரைப்பட விழா, திரைப்படங்களை கொண்டாடணுங்கிற விஷயத்தை கொண்டு வந்தவர். அதே மாதிரி சாப்ளினுடைய மூவி மூலமாக சினிமா எப்படி பயன்படுத்தணும் அந்த உலகத்துக்கு சொன்னவர் ரஷ்யாவின் காட்ஃபாதரான லெனின். சினிமா இஸ் an injection. We can put medicine or poison. It depends the director. லெனின் சொன்ன வார்த்தை. உயிரை கொல்லக்கூடிய விஷமாகவும் அந்த ஊசியை போடலாம், உயிரை காப்பாற்றக்கூடியதாகவும் போடலாம். அது அந்த மருத்துவரை பொறுத்தது. அந்த மருத்துவர் என்று நாம் சொல்லுவது இயக்குனரைன்னு சொன்னார். இந்த சினிமாங்கிற இந்த மீடியாவை எப்படி பயன்படுத்தணும், இதோட ஆளுமை இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு சொன்னவர். அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்ரிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு முன்னாடி நமக்கு வந்து டாக்குமெண்ட்ரிஸில் வந்து இந்த திரை மூலமாக ஆளுமை செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏமாத்தம் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி தொகுப்பாளினி பிரபாகர் சார் சொன்ன மாதிரி, ராஜா சார் சொன்ன மாதிரி ஒரு திறமையான ஒரு விமன் டைரக்டர், அவங்க பேர் லெனி. அவங்க முதலாக ஹிட்லரை வந்து டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணி நிறைய படம் எடுத்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ ஹிட்லர் ஒரு தடவை கேட்டார், எப்போ பார்த்தாலும் கீழே கேமரா வச்சு எடுத்துட்டு இருக்கேன், என்ன நேராக வச்சு எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தடவை கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஆள் உயரம் கம்மி, உங்களை இப்படி இந்த ஆங்கிளில் காட்டும் போது ஜெயஞ்சாண்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பின்னாடி இருந்த குறுகிய படைகளை மிகப்பெரிய படையாக இருக்கிறதா அதை எக்ஸாகரேட் பண்ணி தன்னுடைய டாக்குமெண்ட்ரியில் காமிச்சு ஹிட்லருக்கு ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மனிதருங்கிறத திரையில் காமிச்சு முதல்ல பொலிட்டிக்கலாக சக்ஸஸ் பண்ண வச்சது அந்த டாக்குமெண்ட்ரி தான். எந்த டாக்குமெண்ட்ரி வச்சு ஹிட்லர் ஆளுமை செய்தாரோ அதே ஃபிலிம் மீடியா மூலமாக தான் த கிரேட் டிக்டேட்டர்ன்ற படத்து மூலமாக சார்லி சாப்ளின் அந்த ரோலை பண்ணி அதை வந்து பைக்காட் பண்ணார். இந்த மாதிரி வந்து இதுக்கான அப்படிப்பட்ட ஒரு ஒரு முக்கியமான ஒரு தளம். அதை வந்து எப்படி கையாளணும் அப்படிங்கிறத என்னுடைய குருநாதர்லாம் வந்து இங்கே பேசும்போது இதுக்கப்புறமும் சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு சூழலில் படங்களை ஆவணப்படுத்தணும். இந்த இடத்துல ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், என்ன டைம் ஆயிடுச்சுன்றாங்க. மகாத்மா காந்தி இறந்த பிறகு ரிச்சர்ட் அட்டன்பரோ வந்தார். அவருடைய உதவியாளராக இருந்த மோகன்தாஸ் அவரை சந்தித்து இவரை பற்றி நான் பயோகிராஃபி இந்தியாவில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு ஒரு கான்சியஸாக இருந்தால் அப்போவே ஜவஹர்லால் நேரு சந்தித்து இதற்கான எல்லா விதமான உதவியும் உங்கள் நாடு எங்களுக்கு செய்யணும்னு சொல்லி ஜவஹர்லால் நேருக்கிட்டே ஒரு லெட்டர் வாங்கிட்டார். அப்போ எடுக்கிறாரோ இல்லையோ, எப்போ எடுத்தாலும் எனக்கு தேவைப்படும்னு அந்த ஜவஹர்லால் நேருடைய பரிந்துரை கடிதத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் அதன் பிறகு ரிச்சர்ட் அட்டன்பரோ காந்தி படத்தை எடுத்து சக்ஸஸ் பண்ணார். இன்றைக்கும் அது உலக அளவில் ஒரு பெரிய ஆவணமாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், நமக்கு பணம் போட்டவங்களுக்கு, தயாரிப்பாளருக்கு நம்ம பணம் கொடுக்கணும், முதலீடு செய்யணுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒரு அடையாளம், ஏதோ ஒரு விஷயத்தை அவர்களுடைய படைப்பு மூலமாகவும் செய்யணும், அந்த பங்களிப்பும் இருக்கணும். அப்படி இருக்கணுங்கிறத நமக்கு இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பாக நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் அது ஏற்கனவே எல்லாத்துக்கும் அறிமுகமான ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு கன்சர்ன். அவங்க வந்து இப்போ மூவி மேட்ச் 2024 ஷார்ட் ஃபிலிம்
அவார்டுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஷார்ட் ஃபிலிம் அவார்டு அது இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் நிறைய பேர் ஜூரிஸ் எல்லாம் சினிமாவில் இருக்கிறவங்க, சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லானவங்களாம் அவங்கள ஜூரியாக போட்டு அவங்க மூலமாக நல்ல படங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 36 கேட்டகரியில் வந்து அவார்டு கொடுக்கறதுக்கு எல்லா செலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ சினிமாவில் வந்து ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு சிம்ம சொப்னமான ஒரு சமாச்சாரமாக இருந்தது. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் சினிமாவுக்குள்ளே நுழையிறதே சிம்ம சொப்பனம் அப்படிங்கிற லெவல் இருந்தது. ஏன்னா டக்குன்னு போய் சான்ஸு கேட்டால் உடனே கிடச்சிடாது. முதல்ல சான்ஸு கேட்டோம்னா உள்ளே போகிறதுக்கு முதல்ல பர்மிஷனு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் உள்ளே போகிறதுக்கே முதல்ல அதுக்கே ஒரு பெரிய பர்ம பிரயத்தம் ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்படணும். அப்புறம் அவுட்லுக் வேறு பார்ப்பாங்க எதுக்காக போனோம்னா. அது நம்மளை மாதிரி இந்த கதாசிரியனெல்லாம் போகும்போது அந்த ஏஜில் 45-50 வருஷத்துக்கு முன்னால் கதாசிரியன்னு போகும்போது மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்க பேண்ட் ஷர்ட்டு போட்டு இன் பண்ணிட்டு இருந்தோம்னா அது ஒரு ஜிப்பா கிப்பா ஏதாவது இருந்து ஒரு ஜோல்னா பேக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் இது ஏதோ பரவாயில்ல இவர்கிட்ட கேட்கலான்னு தோணும். இல்லைன்னா கேட்குறது கூட அவ்வளோ தூரம். ஏன்னா அதை இந்த மாதிரி அவுட்லுக்கெல்லாம் வச்சு தான் இடம் போடுவாங்க. ஸோ சான்ஸ் தேடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதில் இப்போது இன்றைக்கும் எனக்கு கேள்விப்படும் போதெல்லாம் சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா டைரக்டரு படம் பண்ணணும்னு சொல்லி போய் கேட்கும்போது சில ப்ரொடியூசர்ஸ் வந்து கதையை கேட்டு அவங்க கதை எப்படி இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் அதை வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் இந்த கதையை கேட்டு எல்லாம் ஓகே ஆனால் கூட அடுத்தது இன்னொன்று வச்சுருக்காங்க முக்கியமான குவாலிஃபிகேஷன் ஒரு சில ப்ரொடியூசர்ஸ். என்ன அப்படின்னா சான்ஸ் கொடுக்குறோம் கதையெல்லாம் நல்லா இருக்கா ஆனால் அவனுக்கு நேரம் நல்லா இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தாலும் நீ எப்பப்பா பிறந்த என்ன டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு. என்ன படிச்சிருக்காரு அந்த குவாலிஃபிகேஷனோட டேட் ஆஃப் பர்த் முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டேட் ஆஃப் பர்த் வாங்கிட்டு டைம் என்ன அப்படின்னு சொல்லி எந்த ஊரில் பிறந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் வந்து மெல்ல இவன் கதையெல்லாம் ஓகே ஆகிருக்கும் எல்லாம் ஓகே இருந்தால் கூட இந்த டேட் ஆஃப் பர்த் இதை வச்சு ஒரு ஜோசிகார்கிட்ட போய் இவனுக்கு நேரம் எப்படி இருக்குங்க, இந்த ஆள் தேடுற மாதிரி இருக்கா, ஏன்னா இந்த ஆளுக்கு நான் சான்ஸ் கொடுத்து நான் படம் எடுத்து இந்த ஆளுக்கு நேரம் சரியில்லைன்னா நான் அதை விட மோசமான சூழ்நிலைக்கு போயிடுவேன். அதனால் பணம் போடுறவன் நான், அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதக பொருத்தம் கல்யாணத்துக்கு பார்க்குற மாதிரி இது படம் எடுக்கிறதுக்கும் வந்து மெயினாக அந்த ஜாதகம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப அதில் நம்பிக்கை வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இதை கேள்விப்பட்ட நம்ம ஆள் இருக்காங்களே அவங்க அதுக்கு மேலே கெட்டிக்காரனுங்க. என்னென்னா இந்த ப்ரொடியூசரு இப்படி ஜாதகம் பார்த்து தான் நம்மளை செலக்ட் பண்ணுறாரு, ஜாதகம் சரியில்லைன்னா என்ன கதை சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை, ஸோ இதுக்கு என்னடா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசித்தான். உடனே ரஜினிகாந்த் ஜாதகம் என்னடான்னு சொல்லி எப்படியும் தேடி பிடிச்சான். இவன் பேரை போட்டு ரஜினிகாந்த் ஜாதகத்தை அப்படியே எழுதி அதை கொண்டு போய் ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்தான். ஏன்னா காமிச்சொன்னி ப்ரொடியூசர் போய் பார்ப்பார் இல்லையா யாரோ ஜோசிக்கிட்ட, இது ஆல்மோஸ்ட் ரஜினி ஜாதகம் சார், ரஜினி தான் அப்படிங்கிறது தெரியாது, ஆல்மோஸ்ட் ரஜினி ஜாதகம் சார், ஓஹோன்னு போக போகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி சான்ஸ். ஸோ அவங்க ஒரு கெட்டிக்காரத்தனமாக இது பண்ணால் கூட அதில் சான்ஸ் தேடுற ஆளுங்க இப்படியெல்லாம் கூட குறுக்கு வழியெல்லாம் யோசனை பண்ணி அதுக்கப்புறமா சான்ஸ் பிடிக்க வேண்டியது. ஸோ இது வந்து இன்றைக்கி அது அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து எல்லாமே மாறி போச்சு. வாசலில் போய் நிற்கணுங்கிறது இல்லை. அப்புறம் எனக்கு கதை சொல்கிறதுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ரெஸ்யூம் நான் இங்கெங்கெல்லாம் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு
அதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, எதுவுமே அவசியம் இல்லை. என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று எடுத்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிலையோ இல்லை அந்த டைரக்டர்கிட்டையோ யாருக்கிட்டையோ கொண்டு போய் அந்த ஷார்ட் ஃபிலிம் டைம் இருக்கும்போது மட்டும் அவரை பார்க்க சொல்லுங்கள், பிடிச்சிருந்தா கூப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டு வந்தால் போதுமானது. அதை வச்சுட்டு ஒரு ப்ரொடியூசர் பார்த்தாலோ இல்லை டைரக்டர் பார்த்தாலோ ப்ரொடியூசர் கூப்பிட்டு என்னையா ஷார்ட் ஃபிலிம் பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு என்ன வச்சுருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் டைரக்டரே ப்ரொடியூசராக இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட போகும்போது இவங்ககிட்ட விஷயம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அசிஸ்டண்ட்டாக கொஞ்சம் ஒர்க் பண்ணுறியா, இல்லை ஸ்கிரிப்ட் தான் நல்லதை வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த போய் கதவை தட்டிகிட்டு இருக்கிறது, அவங்கக்கிட்ட டைமு கேட்டுருக்கிறது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் போதுமானது அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை வந்துடுச்சு. இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃபெஸ்டிவலாக வந்து எடுக்கிறதுக்கு எல்லாருமே வந்து இப்போது எங்கேயும் போய் கற்றுக்கிறது இல்லை. அவங்கவுங்க டெலிஃபோன் செல்ஃபோன்லேயே வந்து அவங்க எப்படி எடுக்கிறது எப்படி எடிட் பண்ணுறதுங்கிற அளவுக்கு எல்லாருமே கெட்டிக்காரத்தனமாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ செல்ஃபோனில் எடுத்து கூட ஷார்ட் ஃபிலிம் வந்து அதுக்கப்புறம் அதை காமிச்சு கரெக்ட் பண்ணவங்களாம் இருக்காங்க. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ் தேடுறவங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு பிரிட்ஜு நம்ம ஜேபி அவர்கள் அவர் வந்து முதலாக வந்து நாளை இயக்குனர்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் கூட ஜட்ஜாக வரணும்னு என்னை கூப்பிட்டுருந்தாரு. நானும் போய் இது பண்ணிட்டேன். அந்த நாளை இயக்குனரில் வந்து நிறையா பேருனுடைய திறமைகள் வெளியே எங்கேயுமே சான்ஸ் கேட்க போகாமல் அவர் வந்து அந்த ஃபெஸ்டிவல் நடத்தினோடனே நாளை இயக்குனரில் வந்து கலந்துக்கிட்டு அதில் வந்து ஒவ்வொருத்தர் செலக்ட் ஆனவங்க பூராமே நிறைய பேர் சினிமாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அந்த விதத்தில் அவருக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்து பாராட்டுகள் தெரிவிக்கிறோம். ஏன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணதில் அத்தனை பேர்த்துக்கு அவ்வளவு திறமைசாலிகளுக்கு வந்து அந்த சிறப்பான ஒரு ஒரு ரூட் ஒன்று போட்டு கொடுக்குறதுன்னு சொல்லுவாள், பாதை அமைத்து கொடுக்குறேன்னா அதை வந்து அவரை ரொம்ப அழகாக பண்ணார். அதில் வந்து நிறைய பேர் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் லீடிங்கில் இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் செஞ்சு அதில் வந்து சிறப்பான முறையில் வந்திருக்காங்க. இப்போது ட்ரீம்ஸ் மீடியா ஜெகநாதன் அவர்கள், அவருக்கு பக்கப்பனமாக டேனியல் வினோத் இவங்கெல்லாம் இருக்காங்க. வந்து எங்கிட்ட எல்லாருமே பேசினாங்க. அப்போ தான் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2024 ஒன்று நடத்த போகிறோம் அப்படின்னா. ஸோ இது வந்து அவங்க ரொம்ப டைம் எடுத்து இதை வந்து நடத்த போகிறாங்க. அதுக்கு சினிமாவில் இருக்கிறவங்கள வந்து ஏன்னா அந்த ஜூரிஸுங்கிறது அது ரொம்ப முக்கியம். அதை வந்து யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அனுபவம் இருக்கணும். அது மாதிரி ஒரு 15 பேர் மேலே வந்து இவங்க சினிமாவில் நல்ல அனுபவம் உள்ள ஆட்களாக வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சினிமா எடுத்து தான் அனுபவம் வேணுங்கிறது இல்லை. இப்போ நம்ம சுபாஷ் இருக்கார், அவர் எடிட்டர் ஆகிற அனுபவத்தோட அவங்க அப்பாவுடைய அனுபவம் இருக்கு. அப்பா அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸு பத்திரிகையாளராக அது வந்து எப்படி அப்படியே இந்த பாரம்பரிய வழியாக வருதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி சுபாஷ் எப்போ கேட்டாலும் சினிமாவை பற்றி கேட்டால் புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். அது எனக்கு பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். இந்த இதயகனி விஜயன் இருக்காரு, எப்போ பாரு இதயகனி அந்த புக்கில் பார்த்தோம்னா எம்ஜிஆர் படமே போட்டிருக்க, புதுசாக இருக்குது எம்ஜிஆர் படம். என்னடா இது நம்ம இது பார்த்துருக்கோம் அது பார்த்துருக்கோன்னா பார்க்காத படமாக எப்படியோ செலக்ட் பண்ணிருக்காரு. கேட்டால் எங்கெங்கேயோ இருந்து கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க அங்கே இருக்கவங்க இங்கே இருக்கவங்க எல்லாத்திட்டையும் அந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி அது மூலமாக புக்கில் வந்து அந்த ரேப்பர் போட்டோன்னுமே ஏன்னா பார்த்ததே பார்க்குறது போராக இருக்கும். ஆனால் அந்த எம்ஜிஆர் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு வித்தியாசமான ஃபோட்டோக்களை வந்து திரும்ப அவர் இது கண்ணி இப்போ சிவாஜி சாரை வச்சு இன்னொரு பத்திரிகையோட அவரை பற்றியும் ஒரு புக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாமே அவர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணுறாரு. அது மாதிரி சுபாஷ் அவர்கள் வந்து எப்போ சினிமாவை பற்றி கேட்டாலும் எதை பற்றி கேட்டாலும் பழைய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ப்ரெசண்டாக இருக்கிற வரைக்கும் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதை கேட்குறது நமக்கு கதை கேட்குற மாதிரி ரொம்ப இதாக இருக்குது. அதனால் எனக்கு கூட எங்காவது மீட்டிங் போகிற சினிமா சம்மந்தப்பட்டுனா சுபாஷுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு எங்க இதுதான் டாப்பிக்கு, இதுக்கு நம்ம சினிமாவில் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு சொல்லி கேட்டால் உடனே சொல்லுவார். அன்னைக்கு கூட
எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சான்ஸ் தேடிட்டு அவருக்கும் கலைஞருக்கும் உண்டான தொடர்புகளை வந்து சொன்னார். என்னென்னா கலைஞர் வந்து ரொம்ப கசப்பான ஒரு அனுபவம் வந்து வந்ததுனால ஃபஸ்ட்டு படம் முடிஞ்சோடனே அவர் பேர் இருட்டடிப்பாகி போச்சு. அதில் வந்து அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் பேசாமல் சொந்த ஊருக்கே போகலான்னு சொல்லி சொந்த ஊருக்கே போயிட்டார். அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் அவர்கள் நடித்தது ஏதோ ஒரு படம், அந்த படம் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் நின்று போச்சு. கொஞ்ச நாள் கதை ஏதோ ப்ராப்ளம் ஆகி நின்ன உடனே கதை மறுபடியும் கரெக்ட் பண்ணால் தான் நம்ம வந்து படம் கன்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கார் 2வது படமோ 3வது படமோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு. அவர் வந்து இல்லை அதுக்கு ஒரு நல்ல ஆள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இங்கிருந்து சொந்த ஊருக்கு கலைஞருக்கு வீட்டுக்கு போய் அவரை வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு கதை இப்படி அந்த கம்பெனிக்கு தேவைப்படுது, இப்படி ஒரு பிரச்சனை, நீங்கள் வாங்கன்னா கலைஞர் அந்த கசப்பான அனுபவத்தில் பேக்யார்டில் போய் நின்ட்டாரா வீட்டில். நான் ராமச்சந்திரன் வந்து என்னை பார்க்க வந்திருக்காரு, பழைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நினச்சேன். அவர் என்னை சினிமா கூப்பிடணும்னு வந்திருக்காரு, அதனால் நான் பேசலை, நீங்களே ஏதாவது ஒன்று சொல்லி அனுப்பிச்சிடுங்கன்னு ஒய்ஃபு அம்மா கிட்டெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டாரோ. அப்போ எம்ஜிஆர் வந்து இல்லை நான் அவரை கூப்பிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை வர சொல்லுங்கன்னு சொல்லி அப்போ வீடு தேடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சொல்லி அப்புறம் கலைஞர் வந்து அதை விட்டுரு, எனக்கு வராது சரியா, அவ்வளவு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்படின்னு சொல்லி இல்லை நான் கேரண்டி கொடுக்குறேன், உங்கள் பேர் இருட்டடிப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சம்பளமும் உங்களுக்கு கரெக்டாக. ஏன்னா சம்பளமெல்லாம் முதல்லையே பேசிட்டு பண்ணது கலைஞர் தான். முதல்லையே சம்பளம் இவ்வளவுன்னு பேசிட்டு தான் அந்த காலத்தில் வந்து பண்ணாருங்க போது என்ன இன்றைக்கி நினச்சாலும் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான் போடா அப்படின்ட்டு. என்ன நீ சான்ஸே கொடுக்குறதே பெருசு, என்ன முதல்ல சம்பளம் இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி அது ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட எனக்கு அப்படி இருந்தால் தான் நான் வருவேன்னுலாம் சொன்னவர். அதுக்கப்புறமா வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் அவங்க வந்து அதில் அவங்க ஜானகி அம்மாவும் அதில் முக்கியமாக அவங்க தான் மெயின் ஹீரோயினாக நடிக்கிறாங்க, மருதநாட்டில் வரிசை. அதுக்கப்புறமா கலைஞர் அவர்கள் போய் உட்கார்ந்து அதுக்கப்புறம் அவருடைய சினிமா வேண்டான்னு போய் இருந்தவரை வந்து எம்ஜிஆர் அவர்கள் போய் கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வந்து அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய 100ஆண்டு கொண்டாடும் போது கூட சினிமாவில் என்ன சாதிக்க முடியுமோ அவ்வளோ சாதனைகளை அவர் செஞ்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம சுபாஷ் அவர்கள் சொல்லும்போது கேட்க ரொம்ப ஆவலாக இருந்துகிட்ருக்கோம். அவ்வளவும் கரெக்டாக அந்த சான்றுகளோட அந்த படத்தை எந்த படம் எப்போ எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி அனுபவம் உள்ளவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து இந்த அவார்ட்ஸ் கமிட்டியில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ட்ரீம்ஸ் மீடியாவுடைய அந்த மூவி மேட்ச் இந்த ஃபெஸ்டிவல் வந்து நிறையா திறமையான ஆட்களை வந்து திரையுலகுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்க போகுது. ஸோ இதில் எத்தனையோ பேர் கலந்துக்க போகிறாங்க. ஆனால் அவங்க வந்து அதில் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு 10 20 வந்து ஏதோ செலக்ட் பண்ணி அப்புறம் அதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எங்கிட்ட ஒரு 10 அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்து அப்புறம் நான் அதில் வந்து 1 2 3 4 5ன்னு சொல்லி 5 வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அது தொழில் மாதிரியே இருக்கிறதுனால அது ஒரு பெரிய சிரமமாக தெரியும். ஏன்னா இன்ட்ரெஸ்டாக என்ன புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி இன்னொன்று நாங்கள் நிறையா லேர்ன் பண்ணுறதுக்கான எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அது. ஏன்னா இன்றைக்கி வர்ற யங்ஸ்டர்ஸ் வந்து அவன் டெஃபினட்டாக வேறு ட்ரீமில் வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ நான் சொன்னேன்னே எம்ஜிஆர் ஜாதகத்தை கொடுத்து சான்ஸ் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஜினிகாந்த் ஜாதகத்தை கொடுத்து சான்ஸ் வாங்கினேன். அந்த மாதிரி நீ ஒன்று போட்டீங்கன்னா நான் அந்த ரூட் விட்டேன் நான் இந்த ரூட்டில் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் பூராமே வந்து யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக போய் சேராமையே சினிமாவை பார்த்து சினிமாவை கற்றுக்கிறதுக்கான திறமைசாலிகளாக நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி திறமைசாலிகள் ஏன்னா காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போதே அவங்கெல்லாம் ஃபஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி சேரும்போதே அவங்க வந்து நிறைய காலேஜில் வந்து நான் போகும்போது பார்த்துருக்கேன். அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து கதை எழுதி அவங்களே டைரக்ஷன் பண்ணி அவங்களே நடிக்கிறது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு சினிமா வந்து ரொம்ப சுலபமாயிருச்சு. என்னென்னா திறமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைச்சிடும், எல்லாருமே வாய்ப்பை ஈஸியாக உண்டாக்கலாம். ஆனால் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு வந்து என்னென்னா
கொஞ்சம் மூளையை பிரயோகப்படுத்தி இது வந்தது இது அது மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். புதுசாக இருக்குன்னு எது வேணாலும் புதுசாக செஞ்சுறது, ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியம். புதுசாக செய்கிறோன்னு ஏதோ ஒன்று செய்கிறத விட ஜனங்களுக்கு அது பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு செய்யணும். ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் வந்து நிச்சயமாக பல திறமைசாலிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா இதுவும் கதை வசனம் டைரக்ஷன் மட்டும் இல்லை, ஏன்னா இவங்க எல்லா கேட்டகரியுமே செலக்ட் பண்ண 36 கேட்டகரியில் செலக்ட் பண்ணும்போது பல்வேறு துறையை சேர்ந்தவங்க எல்லாருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. அதனால் இந்த மீடியா ஒரு நல்ல இந்த மூவி மேட்ச் ஃபெஸ்டிவல் மூலமாக நிறைய திறமைசாலிகளை கொடுக்க போகுது. அப்படிங்கிறதுனால இந்த ஜெகநாதன் அவர்களுக்கு, ஆனால் அவர் ஏற்கனவே 17 வருஷம் அனுபவம், அந்த ஈவெண்ட்ஸ் எத்தனையோ பண்ணிட்டாரு. சினிமாக்குள்ளே இது முதல் தடையாக வர்றதுனால இவர் தொடர்ந்து மேலும் மேலும் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஃபெஸ்டிவல் நடத்திக்கிட்டே இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி புதுசாக ஒரு ஒரு பெரிய குரூப் சினிமாக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவருக்கு அட்வான்ஸாக என்னுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அவருக்கு கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்தவங்களும் அதை பற்றி நல்ல திறமைசாலிகளாக இருக்காங்க. அந்த டேனியல், வினோத் இவங்கெல்லாம், அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். முக்கியமாக பத்திரிக்கை இன்னைக்கு ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறதுனால ப்ரெஸ்ஸு அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் ப்ரெஸ்ஸுங்கிறது என்றைக்குமே அது திறமை உள்ளவங்களை ப்ரெஸ்ஸு என்றைக்குமே முதல் லைனில் அப்படி பாராட்டிடுது. அது தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பினை என்ன அப்படின்னா, இங்கே தான் அதிகமான ப்ரொடியூசர்ஸ் முதல் முறையாக சான்ஸ் அவங்க படம் எடுக்க வர்றாங்க. இங்கே தான் முதல் சான்ஸுங்கிறது டைரக்டருக்கு கொடுக்கறது, இங்கே தான் அதிகமாக கொடுக்கப்படுது. ஹீரோஸும் அதே மாதிரி இங்கே தான் அதிகமாக அறிமுகப்படுத்துகிறாங்க. இது மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கெல்லாம் இது எப்படி தமிழுக்கு மட்டும் இது சாத்தியமானு சொல்லி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஊக்குவிக்கிறது காரணம் நம்ம ப்ரெஸ்ஸு அந்த மாதிரி புதுசாக வர்றவங்கள பூரா ஊக்குவிக்கிறது தான் மெயினாக. ஸோ ப்ரெஸ் பீப்புள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மேட்டர் சொல்லணும்னு நினச்சேன், அப்புறம் மிஸ் பண்ணிட்டு வேறு எதுவும் பேசிட்டு இருந்து. இல்லை ஷார்ட் ஃபில்ம் இல்லை, எந்த ஃபில்முக்குமே திங்க் பண்ணுறது பெருசாக அப்படி வரணும் இப்படி வரணும் அப்படிங்கிறதில்ல. ஒன்றுலேருந்து ஒன்று உருவாகலாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு திங்க் பண்ணோம் அப்படின்னா, அப்போ ஒன்றும் இல்லை, தமாஷா சொன்ன நிஜமாக நடந்தது தான் அது. ரஜினி சாரினுடைய ஜாதகத்தை ஒருத்தர் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ப்ரொடியூசர் அது இருந்தால் தான் சான்ஸ் கொடுப்பார்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்து சான்ஸ் வாங்கினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் சொன்னேன். ஸோ இது கேட்கும்போது தமாஷா இருக்குது, ஆனால் அதிலிருந்து எனக்கு இது நல்லா இருக்கே அப்படின்னு நான் வேறு ஒன்று திங்க் பண்ணேன். என்னென்னா ஒன்றுலேருந்து தான் ஒன்று அப்படின்ட்டு. ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு வைங்க, ரொம்ப லைக் பண்ணேன், ஆனால் அவங்க அப்பா இந்த மாதிரி ஜோசிக்கு போயிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறது இல்லை, இப்படியா லவ் சக்ஸஸ் ஆகணும், இவனுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை. உடனே அந்த 9 பொருத்தம் 10 பொருத்தம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இவன் ஜாதகத்தை ஒன்று செட்டப் பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்ட நைஸாக ஒன்று பண்ணிட்டான். இதை நம்பி அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அப்புறம் என்ன ஆகுங்கிறது அப்புறம் தெரியும் நமக்கு, அப்புறம் என்ன பிரச்சனைங்கிறது. எதுக்கு சொல்கிறேன்னா, கருங்கிறது ரொம்ப போய் கஷ்டப்பட்டதான். அந்த ஏதோ ஒன்று பார்த்தோம்னா கொஞ்சம் மைண்டை பிரயோகப்படுத்தினோம்னா அதுலேருந்து நமக்கு புதுசாக ஏதோ உருவாகும். இந்த ஷார்ட் ஃபில்மு அப்படிங்கிறதுனால, ஃபெஸ்டிவல்ங்கிறதுனால ஒரு இன்ஸ்பயர் ஆகிறதுக்காக நான் இது சொன்னேன். தேங்க்யூ.